இன்னைக்கு ஒரு தேர்தல்ல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? வெறும் வாக்குறுதிகள் மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. வாக்காளர்களோட கோபத்தையே வாக்குகளா மாத்துறதுக்கு டேட்டாவை, அதாவது தரவுகளை எப்படி ஒரு பயங்கரமான ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க ஒரு அரசியல் திட்ட வரைவோட ஆழத்துக்கு போலாம். நம்மளோட இந்த பகுப்பாய்வுக்கான களம் தமிழ்நாட்டுல இருக்க மணப்பாறை சட்டமன்ற தொகுதி. இங்கே நடந்த தேர்தல் களத்துல தான் இந்த வியூகம் எவ்வளவு நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ அந்த முழு வியூகத்தையும் நாம அலசி ஆராயலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம மணப்பாறை தொகுதியோட தன்மையையும் அங்க இருக்கிற மக்களோட மனநிலையையும் சரியா புரிஞ்சுக்கணும். அப்போதான் அந்த வியூகத்தோட ஒவ்வொரு அடியும் ஏன் அப்படி வைக்கப்பட்டதுன்னு நமக்கு புரியும். முதல்ல இந்த தொகுதியோட தன்மையை பாருங்க. கிட்டத்தட்ட 86% கிராமப்புறம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க இருக்கிற மக்களோட பொருளாதாரம், அவங்களோட அன்றாட பிரச்சனைகள், ஏன் அவங்க எடுக்கிற அரசியல் முடிவுகள் கூட நகரத்துல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். 70,045. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது 70,000க்கும் அதிகமான விவசாய தொழிலாளர்களோட வாழ்க்கைய குறிக்குது. ஒரு அரசியல் கட்சி இவங்களோட நம்பிக்கையை மட்டும் சரியா பிடிச்சிட்டா போதும், அதுவே வெற்றிக்கான முதல் படியா அமையும். இப்போ இங்க இருக்கிற மிகப்பெரிய முரண்பாட்டை பாருங்க. பொருளாதாரம் முழுசும் விவசாயத்தை நம்பி இருக்கு. ஆனா அந்த விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தண்ணீர் வசதி இங்க இல்ல. இதுதான் மணப்பாறையோட மைய பிரச்சனை. இதுல இருந்து தான் மக்களோட கோவமும் ஆரம்பிக்குது. அப்போ இந்த தண்ணீர் பிரச்சனை மக்களோட வாழ்க்கைய எந்த அளவுக்கு பாதிச்சது? களத்துல சேகரிச்ச டேட்டாவை வச்சு ஒரு குறைகளுக்கான வெப்ப வரைபடத்தை, அதாவது கிரீவன்ஸ் ஹீட் மேப்பை உருவாக்குனாங்க. இது மூலமா மக்களோட கோபம் எங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வாங்க அதை பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த 4 குறைகளும் தனித்தனியானவை இல்ல, ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா சங்கிலி மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கு. தண்ணீர் இல்லாததால விவசாயம் பாதிக்குது. விவசாயம் பாதிக்கப்பட்டா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுது. சாலைகள் சரியில்லாததால இருக்கிற கொஞ்ச நஞ்சம் வாய்ப்புகளும் கையை விட்டு போகுது. இதுக்கு மேல அரசின் நலத்திட்டங்களும் சரியா வந்து சேரலன்னா மக்களோட விரக்தி எல்லை மீறி போயிடுது. சரி, களத்தில இருந்த இந்த அதிருப்தி எல்லாம் தேர்தல் முடிவுகள்ல எப்படி எதிரொலிச்சது? அந்த டேட்டாவை இப்ப பார்க்கலாம். மக்களோட கோவம் எப்படி வாக்குகளா மாறுச்சுன்னு பாக்குறீங்களா? இதோ பாருங்க. 2016ல இருந்து 2021க்கு வரும்போது ஆளுங்கட்சியோட வாக்குகள் சரியா ஆரம்பிக்குது. அதே சமயம் எதிர்க்கட்சியோட வாக்குகள் கணிசமா உயருது. இது ஒரு தெளிவான ஆட்சி எதிர்ப்பு அலைய நமக்கு காட்டுது. இதோட இறுதி முடிவு ஒரு ஆட்சி மாற்றம். ஆளுங்கட்சி தோல்வி அடைஞ்சது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புது. இவ்வளவு பிரச்சனைகள் நிறைஞ்ச, கணிக்கவே முடியாத ஒரு தொகுதியில ஒரு கட்சி எப்படி இவ்வளவு திட்டமிட்டு வெற்றியை தனதாக்க முடியும்? அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வியூக கையேடு. இது வெறும் தேர்தல் அறிக்கை கிடையாது. இது தரவுகளோட அடிப்படையில உருவாக்கப்பட்ட, வெற்றியை நோக்கி போவதற்கான ஒரு படிநிலையான, அறிவியல் பூர்வமான ஒரு திட்டம். இந்த வியூகத்தோட முதல் படி ஸ்லீப்பர் குழுக்களை அடையாளம் காண்பது. இவங்க யாருன்னு கேக்குறீங்களா? இவங்க தான் எந்த பக்கமும் சாயாம அதிருப்தியில இருக்கிற வாக்காளர்கள். ஒரு சின்னதா ஒரு உந்துதல் கொடுத்தா போதும், நம்ம பக்கம் வந்துடுவாங்க. இவங்களை குறிவைக்கிறது தான் முதல் வேலை. அடுத்ததா தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு 4 முனை அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது அவங்க சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றாங்க. சிவனோட ஆக்ரோஷத்தை போல ஆளுங்கட்சியோட தவறுகளை தாக்குறது. விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மையை போல நலத்திட்டங்கள் தொடரும்னு உறுதியளிக்கிறது. பிரம்மாவோட படைப்பாற்றலை போல புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது. துர்க்கையோட பாதுகாப்பை போல சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு தர்றது. இது எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய ஒரு முழுமையான செய்தி வியோகம். இதுதான் நுண்ணிலக்கு முறை, அதாவது மைக்ரோ டார்கெட்டிங். ஒவ்வொரு வாக்காளர் குழுவுக்கும் என்ன தேவையோ அதை நேரடியா அவங்க கிட்டேயே கொண்டு போய் சேர்க்கிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையா? சரி, இதோ திறன் மேம்பாட்டு பயிற்சி. விவசாயிகளுக்கு உரப்பற்றாக்குறையா? ஓகே, இதோ மானியங்கள். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. இதுதான் வாக்குகளை ஈர்க்கிற மிக முக்கியமான வழி. சரி, இவ்ளோ திட்டங்களும் வியூகங்களும் பேப்பர்ல இருந்தா மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. இதெல்லாம் களத்துல எப்படி செயல்படுத்தப்பட்டது, தரவுகள் எப்படி செயல்களா மாற்றப்பட்டதுன்னு பார்க்கலாம். இந்த வியூகத்தோட இறுதிக்கட்டம்தான் இந்த துல்லியமான 30 நாள் செயல் திட்டம். முதல் வாரத்துல மீடியாவோட கவனத்தை ஈர்க்கிறதுல இருந்து, அடுத்த வாரத்துல கிராமங்கள்ல நேரடியா மக்களை சந்திக்கிறது, கடைசி வாரத்துல வாக்காளர்களை வாக்கு சாவடிக்கு அழைச்சிட்டு வர்றது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் திட்டமிடப்பட்டிருக்கு. வெற்றிங்கிறது தற்செயலா நடக்கல, அது ரொம்ப நேர்த்தியா திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு மேற்கோள் இந்த முழு வியூகத்தையும் சுருக்கமா சொல்லுது. வேட்பாளர் மக்கள் முன்னாடி ஒரு தலைவரா தோன்றுவார். ஆனா பின்னணியில ஒரு பெரிய டேட்டா டீம் களத்துல இறங்கி ஒவ்வொரு வாக்காளரையும் குறி வச்சு வேலை செய்யும். இதுதான் தலைமை பண்பும் தொழில்நுட்பமும் ஒன்னா சேர்ற புள்ளி. அப்போ அரசியல் கட்சிகள்
வாக்காளர்களான நம்மள இந்த அளவுக்கு துல்லியமா புரிஞ்சு வச்சிருக்கும்போது உண்மையான அதிகாரம் யார் கையில இருக்கு? வாக்காளர்களான நம்ம கையிலையா இல்ல இந்த தரவுகளை கையாள்பவர்கள் கையிலையா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.